என் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான நெருக்கங்களை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். அது நம்ம போற சபையில் இருக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், ஒருவேளை இந்த சேனல் மூலியமாக தொடர்பு கொள்கிற பிள்ளைகள், ஜெபித்துக் கொள்ளுகிற பிள்ளைகள் எல்லாரும் நெருக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நெருக்கத்திலிருந்து என்றைக்கு எனக்கு விடுதலை வரும்? அது பலவிதமான நெருக்கமா இருக்கலாம். அது கடன் பிரச்சனை மூலயமாய் நெருக்கமா இருக்கலாம், வியாதியின் மூலயமாக உங்களுக்கு நெருக்கமா இருக்கலாம், ஒருவேளை உங்கள் தொழிலே நஷ்டம் என்கிற நெருக்கமா இருக்கலாம், எப்பேற்பட்ட கணவன் மூலமாக நெருக்கம் இருக்கலாம், மனைவி மூலமாக ஒரு நெருக்கமா இருக்கலாம், பிள்ளைகள் மூலமாக நெருக்கமா இருக்கலாம். அது எந்த விதமான நெருக்கமா இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை தரப்போகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானம். நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யெகோவா தேவன் சுவிசேஷ ஊழியங்கள் மூலயமாக இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வழக்கத்தின்படியே இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நாம் எல்லாரும் இருந்த இடத்திலே கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவரே, அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவரே, முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களுக்காக பரலோகத்தை விட்டு மாம்சத்தில் இறங்கி வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சதா காலமும் ஜீவனோடு இருக்கிறவரே, இவ்விதமாக தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்து கொண்ட தெய்வமே உமக்கு நன்றி ஏசப்பா. 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. 7 நட்சத்திரம் கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. கிருபையாக தேடி வந்தீங்க, ரட்சித்தீங்க, அபிஷேகித்தீங்க, இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வருகிறவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இதோ இந்த நாளிலும் நீங்க ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆராதனையை உங்க பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆராதனைக்கு தெய்வம் நீர், ஆராதனையின் நாயகர் நீர் ஏசப்பா. இதோ கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் நடுவில் இறங்கி வாங்கப்பா. நீங்க சொன்னீங்களே, என் நாமத்தை பிரஸ்தாபிக்கிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. எங்கள் குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து இறங்கி வாரும். இறங்கி வந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்தி விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் வல்லமைகளை கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தால் கொட்டிந்து நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். நீர் அப்படி எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. ஆராதனை நடத்துவதற்காய் நன்றி. நீர் வெளிப்படுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நம் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறபடியினாலே வழக்கத்தின்படியே நாம் ஒரு பாடலின் 2 சரணங்களை பாடி நாம் இயேசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இம்மட்டும் கைவிடாத தெய்வம் இனியும் நம்மை கைவிட மாட்டார். நம் தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் நம் தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எல்லாரும் கைதட்டி சந்தோஷமாய் பாடுங்க. இயேசுவோடைய பிரசன்னம் அந்தந்த இடத்துல இருக்கிற உங்களை நிச்சயம் நிரப்பும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார்,
தப்புவிப்பார். ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தெய்வம், ஆயன் இயேசு ஆடு நான், ஆதலால் பயம் இல்லை. ஆயன் இயேசு ஆடு நான், ஆதலால் பயம் இல்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். சாத்தான் பறிக்க முடியாது, சபிக்கிறேன் இயேசு நாமத்தில். தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தெய்வம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ? வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ? தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தெய்வம். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார், எல்லாரும் சேர்ந்து தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தெய்வம், இம்மட்டும் கைவிடா தேவர். இனி எல்லாரும் வாங்க. இயேசுப்பா கைவிட மாட்டார், இதுவரை கைவிடாத தெய்வம் இனியும் உங்களை கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார். எல்லாரும் சேர்ந்து நன்றியோடு பாடுங்க. தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தெய்வம், என்னை தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார். ஒன் லாஸ்ட் டைம் எல்லாரும். தாங்குவார் தப்புவிப்பார். ஏந்துவார் என் தெய்வம். ஹல்லேலூயா. இம்மட்டும் கைவிடாத தெய்வம் இயேசு இனியும் நம்மை கைவிடவே மாட்டார். அப்படியே நம்ம ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். வா, ஆவியா இருக்கிற இயேசப்பாவை சிறிது நேரம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமா? ஆம், இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிற வேலையா இருக்கிறது. இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்கிற வார்த்தையின்படியாக எத்தனையோ பேருக்கு இல்லாத கிருபை, எத்தனையோ பேருக்கு இல்லாத சுலாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதே. நம்மை படைத்த தெய்வத்தை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தையும் ஒரு நேரத்தையும் ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறார். ஆம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில், அதாவது கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் என்கிற வார்த்தையின்படியாக இந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த இந்த நேரத்தை அவருக்கென்றே நாம் பிரயோஜனப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் செய்த எல்லா நன்மைகளை ஒவ்வொன்றாக கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை, அவரை துதித்து கொண்டிருப்பது அவருடைய கிருபை, அவரை ஆராய்த்து கொண்டிருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாதல்லவா? ஆகையால் தான் பிரசங்கியிலே சாலமன் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது, புலம்பலில் சொன்ன வார்த்தை, நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்கிற வார்த்தையின்படியாக அவர் நமக்கு கொடுத்த அந்த இரக்கத்துக்கு நன்றி சொல்லுவோம். அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அவர் நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்தாரே, அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை அபிஷேகித்தாரே, அவருக்கு நன்றி சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்வகையான சீரை பெற்ற ஜனமும்
பாக்கியம் உள்ளது என்கிற வார்த்தையின்படியாக அவரை தெய்வமாக தொழுது கொள்ள நமக்கு அவர் கொடுத்த பாக்கியத்துக்காக கோடான கோடி நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. உண்ண உணவு கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுவோம். உடுக்க உடைய கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். இருக்க இருப்பிடத்தை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல குடும்பத்தை தந்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல கணவனை தந்தாரை நன்றி சொல்லுவோம். நல்ல மனைவியை தந்தாரை நன்றி சொல்லுவோம். நல்ல பிள்ளைகளை தந்தாரை நன்றி சொல்லுவோம். நம்முடைய வருமானங்களை எல்லாம் பொறுப்படுத்தி நடத்துகிறாரே, வேலைகளை ஆசீர்வதித்து வருகிறாரே, நம்முடைய தொழில்களை ஆசீர்வதித்து வருகிறாரே, நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறாரே, ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். சத்ரு நம்மை மேற்கொள்ள அனுமதியாமல் அவர் கரம் பிடித்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே, வியாதி நம்மை அணுகாமல் நடத்தி கொண்டு வருகிறாரே, பலவீனம் நம்மை மேற்கொள்ளாமல் ஏசப்பா பாதுகாத்து வருகிறாரே. உள்ளத்தின் ஆழத்து நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும். எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்களா? என்ன நடந்தாலும் நன்றி, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தான். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, தேவ மகிமையை உணர்ந்து, ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்போம். இடைவிடா நன்றி உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி, தெரிந்து கொண்டீரே நன்றி, தேடி வந்தீரே நன்றி. ஏசப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும். உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய அக்கினி இறங்கட்டும். ஷக்கீனா மகிமை. ஓ லார்ட் ஜீசஸ், ஷப்லாத ரிபி கமக்கரஹு அத்துரிபி லபா லமர ஹக்கரஹு அந்தரா ரவ ஷமக்கரஹு அத்து லப்ராத ரிபி கலாந்தரா ரவ ஷமக்கரோ. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. ஆமென். இணையில்லா தேவன். எல்லா வியாதிகள் சுகமாகட்டும். உம்மை ஆராதிக்கும் பொழுதே விடுதலை உண்டாகட்டும். எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படுவதாக. எல்லா வேதனைகள் நீங்கி சுகமாயிருப்பார்களாக. கடன் பாரங்கள் நீங்கட்டும். எல்லா உபத்திரவங்கள் நீங்கட்டும். இடைவிடா நன்றி உமக்குத்தான். ஆமென். தேவ மகிமை இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும். இயேசுவுடைய பிரசன்னம் இப்பொழுதே. ஓ receive the power of Jesus. அவரை ஆராதிக்கிற நேரத்திலே என் அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய இன்பமான பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. மாட்சிமையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the holy power of Jesus right now. Glory. Glory. O Rama Shama Laha Karadimi Kamakarahu Anta Abla Rama Shapla Akkarahu Darimi Kalo Lamara Shama Karahaturimi Anta Karabumaya. ஒவ்வொரு வீடும் அக்கினியாய் மாறட்டும். அக்கினி மாறட்டும். அக்கினியை போட வந்தே அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Receive the fire of Jesus right now. பெந்தெகோஸ்தே வல்லமை, உயிர் சென்ற வல்லமை, அப்போஸ்தலர்களை நிரப்பின வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பட்டும். எல்லா தரித்திரங்கள் ஒழிந்து போகட்டும். எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தால் குடும்பத்தை விட்டு நீங்கட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தால் இப்பொழுது குடும்பத்தை விட்டு நீங்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். நீக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமை இறங்கட்டும். அபிஷேகத்தை நிரப்பப்படட்டும். ஆவியின் வரங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆவியின் கனியால் நிரப்புங்க. இப்பொழுது எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க. நன்றி.
நிரப்புகிறபடியினால் நன்றி. உம்முடைய வல்லமை இறங்குகிறபடியினால் நன்றி. உம்முடைய சக்கினா மகிமை தொடுகிறபடியினால் நன்றி. Glory, glory. தேவன் one last time எல்லாம் கடைசியாக பாடி முடிப்போமா? இடை வீடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிரப்பி இருக்கிறார். இயேசுவின் பிரசன்னம் உங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பி இருக்கிறது. கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவாராக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதே பிரசன்னத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். மிகவும் ஒரு எளிமையான செய்தி, ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான செய்தியை இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். யோனாவின் புத்தகம் 1073வது பக்கத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தலைப்பு வசனமாக வாசிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு நம்மோடு இடைபடுவாராக. நான் வாசிக்கிறேன். யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்பதே. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான உம்முடைய பிரசனம் நிரம்பின வேளையிலே உம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் வாசித்திருக்கிறோம். வழக்கத்தின்படியே இதை வாசிக்க மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் அப்பா. இதற்கு உண்டான அர்த்தத்தை, வியாக்கியானத்தை, அடிமையை மறைத்து எங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் வெளிப்படுங்க. இந்த செய்தி எங்கள் பிள்ளைகளை எல்லா நெருக்கத்திலும் இருந்தும் விடுதலை ஆக்கட்டும், சாட்சியாய் எழும்பட்டும், சாட்சி சொல்ல கிருபை செய்யும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை நாம் வாசித்திருக்கிறோம். யோனா மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். நெருக்கத்தில் இருக்கிற நமக்கு கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தரப்போகிறார். ஏன் அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான நெருக்கங்களை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். அது நம்ம போற சபையில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒருவேளை இந்த சேனல் மூலியமாக தொடர்பு கொள்கிற பிள்ளைகள், ஜெபித்து கொள்ளுகிற பிள்ளைகள் எல்லாரும் நெருக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நெருக்கத்திலிருந்து என்றைக்கு எனக்கு விடுதலை வரும்? அது பலவிதமான நெருக்கமாக இருக்கலாம். அது கடன் பிரச்சனை மூலயமாய் நெருக்கமாக இருக்கலாம், வியாதியின் மூலயமாக உங்களுக்கு நெருக்கமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் தொழிலே நஷ்டம் என்கிற நெருக்கமாக இருக்கலாம், எப்பேற்பட்ட கணவன் மூலமாக நெருக்கம் இருக்கலாம், மனைவி மூலமாக ஒரு நெருக்கமாக இருக்கலாம், பிள்ளைகள் மூலமாக நெருக்கமாக இருக்கலாம். அது எந்த விதமான நெருக்கமாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை தரப்போகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், யோனா தன்னுடைய நெருக்கத்திலிருந்து அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றுக்கொண்டான் என்கிற வார்த்தையை நாம் வாசித்து இருக்கிறோம். இப்ப பாருங்க, இப்ப இந்த நெருக்கத்துக்கு காரணம் என்ன என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்வ முடியும். பார்த்தீங்கன்னா 2 விதமாக நெருக்கத்தை வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஒன்று, நம்முடைய சுய புத்தியினாலே நாம் சம்பாதித்து கொள்ளுகிற நெருக்கத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, கர்த்தரே அவருடைய பிள்ளைகளுக்கு நெருக்கத்தை அனுமதிக்கிறார் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கத்திற்கு காரணம் யோனாவுடைய சுய புத்தி என்பதை நாம் நன்றாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர் போக சொன்ன இடத்துக்கு போகாமல் அவனுடைய சொந்த புத்தியில் அவன் சென்ற இடத்துக்கு ஒரு இடத்துக்கு செல்லுகிறான். அங்கு வந்த நெருக்கத்தை குறித்து தான் இங்கே சொல்லுகிறான். இப்போ நான் சொல்ல வந்த காரியம் என்ன? அது எந்த வகையான நெருக்கமாக இருந்தாலும், இது யோனாவுக்கு அவன் சொந்த புத்தியில வந்த நெருக்கம். பிறகு கர்த்தரே அனுமதிக்கிற நெருக்கத்தை குறித்து சங்கீதம் 34வது அதிகாரம் 19ஆம் வசனம், நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. இது கர்த்தராலே அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற நெருக்கம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஓகே, அப்ப 2 வகையான நெருக்கத்தை வேதம் நமக்கு பதிவு பண்ணி இருக்கிறது. அவை எவ்வகையான நெருக்கமாய் இருந்தாலும் வழி யாருதான், அதுல இருந்து விடுதலை யாருதான் தரணும்? நம்முடைய ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து தான் தரப்போகிறார். அதுக்கு தான் அந்த வழியை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த நெருக்கம் அது கர்த்தர் அனுமதிக்கிற நெருக்கமாய் இருந்தாலும், சுய புத்தியினால் சம்பாதித்து கொண்ட நெருக்கமாய் இருந்தாலும், அந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா, அது கடினமான பாதை என்பதை இந்த யோனா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் மட்டுமாக நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது உண்மையாவே அந்த நெருக்கத்தை பற்றி நம்ம யாரும் விவரிக்கவே முடியாது. அவ்வளோ நெருக்கத்தை அந்தந்த பிள்ளைகள் சந்திப்பார்கள் என்பதற்கு இங்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டவன் சொல்ற சில வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்களேன். 3வது வசனம், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். அப்ப அந்த நெருக்கத்துல நம்ம அந்த பிரச்சனையுடைய ஆழத்துக்கு தள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, அப்புறமா உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் வந்து புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன். அந்த நெருக்கத்தினுடைய தன்மைகள் உண்மையாவே அந்தந்த குடும்பம், நெருக்கப்படுகிற குடும்பங்களுக்கு தான் தெரியும் எந்த டீப்ல அவங்க போறாங்க அப்படின்னு. அந்த டீப்ல போவாங்க என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஏசப்பாவுடைய கண்களுக்கு எதிராக நாம் தள்ளப்படுகிற ஒரு அனுபவம் வரும் பாருங்களேன். அதிலும் இன்னமும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன்னு சொல்றான். ஆனா நோக்குவேன்னு சொல்றான், ஆனா என்னென்ன அது பாதைகளை கடந்து போறான் பாருங்க. தண்ணீர்கள் பிராண பரியந்தம் நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசியின் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போனது. அப்போ அந்தந்த குடும்பத்துக்கு வருகிற நெருக்கம் அது எப்பேற்பட்ட நெருக்கமாய் இருந்தாலும் நம்ம அந்த பாதை ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை விவரிக்கவே முடியாது. அந்த பாதையை விவரிக்கவே அந்தந்த குடும்பத்துக்கு தான் தெரியும். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை, நீ எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிடும் போது அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த நெருக்கத்துல நாம் செய்யக்கூடாத ஒரு முக்கியமான காரியம் ஒன்று உண்டு. அதை நாம் எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 575வது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க நாம இன்னைக்கு அறிந்து கொள்ளணும். நெருக்கம் வந்தாச்சு, அது நம்முடைய சுய புத்தியினாலே நெருக்கம் வந்துதா இல்ல ஏசப்பா அனுமதிச்சார் என்று அந்தந்த பிள்ளைகளுக்கு நல்லாவே தெரியும் ஏன் நெருக்கம் வந்துச்சு அப்படின்னு. ஆனா எந்த நெருக்கமா இருந்தாலும் நாம் செய்யக்கூடாத ஒரு காரியம் பாருங்க. நான் வாசிக்கிற 575ஆம் பக்கத்துல ஆகாஸ் என்கிற ஒரு ராஜாக்கு ஒரு பெரிய நெருக்கம் வந்துச்சு. அவன் பண்ணா பாருல, தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். இந்த காரியத்தை மாத்திரம் நாம் செய்துவிடக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுல மிகவும் ஜாக்கிரதையா இருப்போம். எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்துல நாம் ஏசப்பாவுக்கு விரோதமாக அவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து துரோகம் பண்ணி கொண்டே இருப்போமே, ஆனால் நிச்சயமா அந்த நெருக்கத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. மாறாக வேறு முடிவை தான் நாம் பார்க்க முடியும். அப்ப இதை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை மட்டும், துரோகத்தை மட்டும் அந்த நெருக்கத்தின் மத்தியில செஞ்சிடக்கூடாது. இதுக்கு ஒரு பெரிய அடையாளம் ஆசா என்கிற ராஜாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வீட்டுல வாசிக்கோ. நல்ல ராஜா, ஆனா அவனுக்கு ஒரு நெருக்கம் வருது. என்ன? அவனுக்கு விரோதமான ராஜாக்கள் எழும்பும் போது அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் மக்களை கூலி பொருத்தி மற்ற மக்களை அவன் சார்ந்து கொண்டது கர்த்தருக்கு விரோதமான காரியம். தீர்க்கதரிசி மூலமாய் பேசுகிறார், அப்பவும் அவன் கேட்கல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவன் மனம் திரும்பணும், அவனை விடுதலையாக்கணும், அவன் நெருக்கத்தை விடுதலையாக்கணும் கர்த்தர் சித்தம் கொண்டு ஆசாவுடைய கால்களிலே ஒரு பெரிய வியாதி அவர் அனுமதித்தார். ஏசப்பாவே அனுமதித்தார். அந்த நெருக்கத்தில் அவன் அவரை தேடலை. மறுபடியும் அவனை அவருக்குள்ளாக கொண்டு வரதுக்கு அந்த நெருக்கத்தை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்துறாரு, அவரே தீவிரப்படுத்துறாரு. அப்ப எழுதப்பட்ட வார்த்தை தான் 2 நாளாகமம் 16ஆம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. தான் நெருக்கப்படும் போதும் ஆசா கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடு, வேறு பரிகாரிகளை தேடினான். இது கர்த்தருக்கு விரோதமான துரோகம். நமக்கு பரிகாரி ஒருத்தர் தானே, ஏசப்பா ஒருத்தர் தானே நமக்கு பரிகாரி. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்றாரே. அப்ப ஆசா என்ன பண்ணிட்டான்னா, ஆகாஸ் ராஜா போல கர்த்தரை தேடல, அந்த நெருக்கத்துல பரிகாரிகளை தேடினான். கர்த்தர் அவன் என்ன அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா அவன் நித்திரை அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த நெருக்கத்தை அவன் விடுதலை பெறவே இல்லை.
அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கல. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெருக்கப்படும் போது நாம் ஏசப்பாவை மட்டுமே நாம் நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எடுத்த தலைப்பு யோனா மூலமாக தான் கர்த்தர் பேசுகிறார். அப்போ அதே யோனால அந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார் அவனே சொல்றான் பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி என்னென்ன காரியம் அவன் செய்தான் என்பதை நாம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் நாம் பார்க்க போறோம். ஒரு 3 காரியம் தான் சொல்லிட்டு நம்ம செய்தி முடிக்க போகிறோம். ரொம்ப எளிமையான செய்தி. நாம் நெருக்கப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மை. இந்த நெருக்கத்தில் ஆகாஷ் ராஜா போல கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணக்கூடாது. ஆசாவையும் நம்ம பார்த்தோம். அவன் பரிகாரிகளை தேடினானே தவிர ஏசப்பா விட்டுட்டு, அப்ப கர்த்தரை விட்டுட்டு வேற எந்த காரியத்தையும் நம்ம தேடணும்னு சொன்னா நம்ம நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற மாட்டோம். பாருங்க, அதே யோனா சொல்றான் 8-9 வசனத்துல பார்த்து 10ஆம் வசனத்துல விடுதலை பெறான். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. முதலாவதாக இப்ப நம்ம என்ன செய்யணுமா, நெருக்கத்துல பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த நெருக்கத்தில் அது நம் சுய புத்தியினால் நெருக்கமா இருக்கலாம், கர்த்தருடைய அனுமதியின்படி நெருக்கமா இருக்கலாம். அது எப்பேற்பட்ட நெருக்கமா இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, பொய்யான மாயையை பற்றி கொள்ளாமல் ஏசப்பாவை மட்டுமே நாம் சார்ந்திருக்க வேண்டும். யோபு சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ அவருக்கு விரோதமாக அந்நிய தெய்வங்களை நாடி போறது, அவருக்கு விரோதமாக சடங்காச்சாரங்களை செய்யறது, இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா இது செய்யலாம் சொல்லி யாராயிலும் புறஜாதி மக்களோ ஏசப்பா அறியாத மக்களோ சொன்னாங்கன்னா அந்த காரியங்களை நாடி போகிறது. இந்த நெருக்கத்துக்கு நீ இதை செய், இந்த காரியத்துக்கு இதை செய், இதை பண்ணனா உனக்கு இந்த பிரச்சனை சரியாயிடும், இந்த இடத்துக்கு போனா சரியாயிடும், இன்னும் ரொம்ப முக்கியம் இந்த ஊழியக்காரர்கிட்ட போனா உனக்கு இது சரியாயிடும், அவர்கிட்ட போய் தலை கொடுத்தா இது சரியாயிடும், இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க அங்க போனீங்கன்னா சரியாயிடும். நோ நோ நோ. நெருக்கத்தில் ஏசப்பாவை மட்டும் நோக்கி பார்த்து அவரையே பற்றி கொள்ளும் போது இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்கள், இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத மாயைகளை பற்றி கொள்ளாமல் அவரை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும் முதலாவதாக. 2வது என்ன செய்யணுமா, 9ஆம் வசனம், நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவே. ஹல்லேலூயா. 2வது இந்த நெருக்கத்தின் மத்தியில நாம் செய்ய வேண்டிய காரியம், ஏசப்பாவை நாம் துதிக்க பழகி கொள்ள வேண்டும். நல்லா துதிக்கணுமா நெருக்கத்தின் மத்தியில். அது ரொம்ப கஷ்டம் தானே, ஆனால் கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நாம் சந்தோஷமா இருக்கும்போது, நாம் நல்ல எப்படி சொல்றது, எல்லா காரியமும் நமக்கு இருக்கும்போது ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா நீர் நல்லவர் என்று துதிப்பது ரொம்ப எளிமைங்க. ஆனால் நெருக்கப்படும் போது, நாம் நினைத்த காரியங்கள் நடக்காத ஒரு சூழ்நிலை நம்ம அனுமதிக்கப்படும் போது நாம் ஏசப்பாவை துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதற்கு சரியான எடுத்துக்காட்டு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். யோசபாத் என்கிற யூத ராஜா, அவனுக்கு விரோதமாக 3 ராஜாக்கள் படையெடுத்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவன் முதல் சொன்னது போல வீணான மாயைகளை பற்றி கொள்ளாமல் ஏசப்பாவை மட்டுமே சார்ந்திருந்து உபவாசத்தை கூறிவித்து அவன் என்ன சொன்னானா, பாடகர் குழுக்களை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். கர்த்தருடைய வல்லமை அவர்களுக்காக வெளிப்பட்டது. 3 ராஜாக்களையும் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி அவர்களே தங்களை மாய்த்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பெரிய ஒரு ரட்சிப்பை யோசபாத்தும் யூதா ஜனங்களும் பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ நெருக்கத்தில் நல்ல வாயை திறந்து ஏசப்பாவுக்கு சோத்திரம் பண்ணணும், உபவாசத்தோடு ஏசப்பாவுக்கு சோத்திரம் பண்ணணும், முழங்கால் நின்று ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்தும் போது அந்த நெருக்கத்தில் அவருக்கு துதியின் சத்தத்தோடு நாம் பலியிடும் போது நிச்சயம் கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையாக்குவார். நல்லா அறிஞ்சுக்கோங்க. முதலாவதாக ஏசப்பாவை மட்டுமே பற்றி கொள்ளணும். வேற அந்நிய தெய்வங்களோ அவங்களுடைய சடங்காச்சாரங்களோ இன்னார் 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 இங்கே போனால் இது, நான் சொல்லிட்டேன் ஊழியக்காரனை சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த ஊழியக்கார்ட்ட போனால் இது நடக்கும், அந்த ஊழியக்காரன் நோ. நீங்கள் இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு இறங்கி வந்து உங்கள் நெருக்கத்தை மாற்றுவார். அதுக்காக ஊழியக்கார்ட்ட போக வேணான்னு சொல்ல, அந்த சாப்டருக்கு போல. ஆனால் எதுக்கு எடுத்தாலும் இங்கே போனால் சரியாயிடும், அங்கே போனால் சரி இல்லை. நெருக்கத்தில் ஏசப்பாவை நீங்கள் நோக்கி கூப்பிடணும், அவரை மட்டுமே நோக்கி கூப்பிடணும். அவருக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவர் தான் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் தான் மறுமொழி கொடுக்கிற. அவரை மட்டுமே நோக்கி பாருங்க. 1. 2வது துதியின் சத்தத்தோடே பலி ஏறிடுங்க, சோத்திர பலிகள் அதிகமாக ஏறிடுங்க. நிச்சயம் கர்த்தர் விடுதலையாக்குவார். கடைசியாக நாம் இதெல்லாம் சாதாரணமாக நினைச்சிடறோம். என்ன பாருங்க, 3வது காரியம், நான் பண்ணின
பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான் என்று சொல்ல அடுத்த வசனத்தில் விடுதலை பாருங்களேன். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஹல்லேலூயா. மூணாவதாக ஆவிக்குரிய பொருத்தனைகளை, நாம் எடுத்த பொருத்தனைகளை தாமதியாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் திட்டவட்டமாக நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற வழியை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அதெல்லாம் சாதாரணமாக நினைச்சிடும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பேசுறாங்க, ஐயா நான் பொருத்தனை பண்ணேன், நான் பண்ணாம விட்டுட்டா தப்பா? கண்டிப்பா தப்பு. அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. அதோடு மாத்திரம் அல்லாமல் ஏற்கனவே பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றுவது ஒரு காரியம். ரெண்டாவது, ஒரு நெருக்கம் வந்துச்சுன்னா, ஏசப்பா இந்த நெருக்கத்திலிருந்து நான் விடுதலையாக எனக்கு ஒரு கிருபை செய்யுங்க, நீங்க அப்படி செய்யும் போது நான் இந்த காரியங்களை செய்வேன் என்று சொல்லி உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன் நீங்க பொருத்தனை ஏறெடுத்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களை நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. எல்லாரும் அல்ல, உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர், குறிப்பாக அப்போஸ்தல உபதேசத்தை உபதேசிக்கிறவர்கள் உண்மையான ஊழியக்காரர்கள் என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. வரப்போற நாட்டில் அதை நம்ம பார்ப்போம். அப்போ மூணாவது, பொருத்தனைகளை ஏறெடுத்து அதை நிறைவேற்றுங்க. ஒருவேளை ஏற்கனவே எடுத்திருந்தீங்கன்னா அதை செலுத்த தாமதியாமல் நிறைவேற்றும் போது கர்த்தர் நிச்சயமாகவே எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் உங்களை விடுதலையாக்குவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்கள் மறக்காதீங்க. நிச்சயம் நெருக்கத்தை உங்களை விடுதலையாக்குவார், கண்ணீரை துடைப்பார், உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நிச்சயம் நீங்க போன் பண்ணி எனக்கு சாட்சி சொல்லுவீங்க, நான் உண்மையாகவே கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். மூணு காரியம், ஏசப்பாவை மட்டும் பற்றி கொள்ளுங்க, நல்ல துதியின் சத்தத்தை ஏறெடுங்க, ஆவிக்குரிய பொருத்தனைகளை ஏறெடுங்க, ஏறெடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய நன்மைகளை நீங்கள் காண உதவி செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நல்ல நாளிலே அருமையான வார்த்தையோடு எங்களோட இடைப்பட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான நெருக்கத்திலே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை என் தெய்வம் அறிந்திருக்கிறீங்க. அதனால் அந்த பிள்ளைகள், என் பிள்ளைகள் எல்லாரும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சித்தம் கொண்டு நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கட்டும். நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் இப்படியான வழியில நடத்தி அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி சாட்சியாய் நிறுத்தும். நீர் அப்படியே செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். ஆமென். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். God bless you.